கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம் 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதினால் என்று அறியார்கள். இந்த பகுதியில 2 விதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிச்சம், இன்னொன்று இருள். இன்னைக்கு நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கோம். அதாவது ஒரு காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையில இருள் இருந்துச்சு, அந்தகாரம் இருந்துச்சு, கண்ணீர் இருந்துச்சு, கவலைகள் இருந்துச்சு, பாடுகள் இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த நம்ம இன்னைக்கு தேவாதி தேவனை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அந்த இருளிலிருந்து தேவன் நம்மை வெளிக்கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில கண்ணீர், கவலைகள், வேதனைகள் இல்லையா அப்படின்னு கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா பூமியில இருக்கும் பொழுது ஒரு சில இருளான காரியங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை தொடர்ந்து இருளிலேயே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மளோடு கூட தான் இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு அறை முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிற அந்த நேரத்துல ஒரு சின்ன தீக்குச்சியின் வெளிச்சம் அந்த இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் பார்த்தீங்களா? அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள் கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. அந்த நேரத்துல வேதம் என்னும் வெளிச்சத்தை நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில உள்ள இருள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் உதிக்கிறதா இருக்குது. நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கிறார் அப்படின்னு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்குதுல. இங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லினா நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சூரியன் காலையில இருக்கிற ஒளிக்கும் நடுப்பகல்ல இருக்கிற ஒளிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரியான பிரகாசமான வாழ்க்கைய தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க வேதத்தை வாசிக்க உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கும். கொஞ்ச நஞ்சமா இருக்கிற இருளும் நீங்கி போகும். இருள்ல இருக்கிறவங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? துன்மார்க்கர் அப்படின்னு. இவங்களுடைய வாழ்க்கையில இடரல்கள் இருக்கதான் செய்யும். நம்ம இருளின் பிள்ளைகள் இல்ல, அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல. நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இருள் கிடையாது. இருளில இருந்த நம்மை தேவன் விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக, அதாவது வெளிச்சத்திற்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். வேத வசனம் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தின் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில இருளான காரியங்கள் எல்லாம் மாறிடும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நம்ம வெளிச்சத்தில் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இருள் இல்லை. இந்த வார்த்தை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.